வரப்போற 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குறுதிகளா 5 வாக்குறுதிகளை ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், மகளிர் குலவிளக்கு திட்டம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாசம் ரூபாய் 2000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது குடும்ப தலைவியோட அக்கௌண்ட்ல டைரக்டா போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், கட்டணமில்லா பேருந்து திட்டம். நகர பேருந்துகளில் இனி ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் இருக்கு, அதுவும் தொடரும். இனிமேல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கட்டணமில்லா பயணம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, அம்மா இல்ல திட்டம். கிராமம் நகர்ப்புறத்துல சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு அரசாங்கமே இலவசமா கான்கிரீட் வீடு கட்டி தரும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதை 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா உயர்த்த போவதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மத்திய அரசு இதை 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா மாத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஐந்தாவது, அம்மா இருசக்கர வாகன திட்டம். இந்த திட்டத்துல மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தோட 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 வாக்குறுதிகளை முதல் கட்ட வாக்குறுதிகளா ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா கட்சிகளோட வாக்குறுதிகள் திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.